வணக்கம் அண்ட் வெல்கம் டு அரசியல் பேட்டை. வணக்கம் சார். வணக்கம் சுமையா சார். காங்கிரஸ்க்கு கிடைத்திருக்கக்கூடிய ராஜ்யசபா அந்த ஒரு பதவி, அந்த போஸ்டிங் எலெக்ஷனுக்கு முன்னாடி திமுக கூட கூட்டணில இருந்து ஒரு ராஜ்யசபா சீட்டை வந்து வாங்கிட்டாங்க. இப்போ எலெக்ஷனுக்கு அப்புறம் இங்க இருந்து தாவேகா கூட கூட்டணில இருந்து இன்னொரு சீட்டை வாங்கிட்டாங்க. இது வந்து ஒரு மாதிரி கூச்சமாவோ அசிங்கமாவோ தவறாவோ அந்த மாதிரிலாம் எதுவுமே அடங்காதா சார்? இது வந்து புரோக்கர் கமிஷன் சொல்லுவாங்க இல்லையா, அதுதான் இந்த ராஜ்யசபா சீட்டு. ஏன்னா இந்த கூட்டணி மாறுவதற்கு ஒருத்தர் வந்து தரகு வேலை பார்த்தார். இந்த வேலை பார்த்தது அந்த தரகு வேலை பார்த்தவருக்கு வந்து சீட்டு கொடுப்பதற்காக தான் இந்த சீட்டை கொடுத்துருக்காங்க. குறிப்பாக வந்து இது ஒரு தாவேகாங்கிற கட்சி ஒரு 108 இடங்களில் வெற்றி பெற்றிருக்கு. ஒரு 35 விழுக்காடு 65 விழுக்காடு எதிராக வாக்களிச்சிருக்காங்க. 35% வந்து உங்களுக்கு ஆதரவான வாக்குகள் வந்திருக்கு. முதல் தேர்தலில் ஒரு கிட்டத்தட்ட ஆட்சியை பிடிப்பதற்கான ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்குன்னு வச்சுங்க. கூட்டணி கட்சி மற்ற கட்சிகளுடைய ஆதரவுடன் ஒரு ஆட்சியை பிடிப்பதற்கான வாய்ப்பு கிடைச்சிருக்கு. இந்த மாதிரி நேரத்தில் வந்து நாங்கள் ஆதரவு கொடுக்குறோம், எங்களுக்கு மந்திரி பதவி கொடுங்கன்னு டீல் பேசிக்கிட்டு இருந்த அதிமுகவில் வந்து ஒரு பிரிவு உடைந்து போய் இவங்களோட டீல் பேசுனாங்க. எங்கே வந்து ஒரே நேரத்தில் வந்து ஏன்னா மயிலம் தொகுதியில் போட்டிட்டு சிவி சண்முகம் வந்து எம்எல்ஏ ஆகிட்டார். ஆல்ரெடி மாநிலங்களவை உறுப்பினராக வேறு இருக்கார். இந்த மாதிரி சூழ்நிலை எப்படி மூணாவதாக எப்படி ஒரு பதவி ஏற்றுக்கிறது? அதனால அவசர அவசரமாக போய் ஒரு பதவியை ரிசைன் பண்ணிட்டு வந்துடுவோம். மந்திரி இந்திய அரசியல் வரலாற்றிலே வந்து ஒரு மந்திரி எம்எல்ஏ அதுபோக வந்து மாநில உறுப்பினர்கள் யாரும் இருந்தது கிடையாது அப்படின்னு சொல்லி வேகமாக போய் ஒரே நேரத்தில் 2 பதவியில் இருக்க முடியாதுன்னு சொல்லி ஒரு பதவியை ரிசைன் பண்ணிட்டு வந்துட்டார். அதுக்கிடையில் என்ன ஆகி போச்சுன்னா, எடப்பாடி வந்து ஹெட்செட் அடிச்சு விட்டார். எல்லாத்துக்கும் டம்முன்னு பூராத்தையும் காலி பண்ணி தன்னுடைய பழையபடி என்னை வந்து பாருங்கன்னு சொல்லி காலில் உழுவ வச்சுட்டாரு. இப்போ உள்ளதும் போச்சுங்கிற மாதிரி வந்து மயிலம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் இந்த மாறிட்டார் சிவி சண்முகம். அவருடைய இடம் வந்து இப்போ காலியாகிடுச்சு. உடனடியாக தேர்தல் அறிவிச்சிட்டாங்க. இந்த நேரத்தில் வந்து தாவேகா இந்த வாய்ப்பை பயன்படுத்தி தனது கட்சியை சேர்ந்த தனது கட்சியில் மாநிலங்களவையில் பேசக்கூடிய ஆற்றல் உள்ள நபர்கள் யாராவது இருந்திருந்தால் அவர்களை அனுப்பியிருக்கலாம். முதல் முறையாக ஒரு வாய்ப்பு கிடைக்குது. அந்த வாய்ப்பை பயன்படுத்தி ஒருத்தர் அனுப்பி வச்சுருந்துருக்கலாம். இந்திய அரசியலில் தங்களுடைய குரலை நாடாளுமன்றத்தில் தங்களுக்கான ஒரு ஏதாவது அவர்களுக்கென்று கருத்துக்கள் ஏதாவது இருந்துச்சுன்னா, கொள்கை என்று ஏதாவது இருந்தால் அதை வந்து வெளிப்படுத்தியிருக்கலாம். அதுக்கான வாய்ப்பு இருந்தது. அதை வந்து அவங்க பயன்படுத்தலை. அவங்களை பொறுத்த வரைக்கும் அது ஒரு பெரிதான விஷயமா தெரியல. அதை விட கூடுதலாக இந்த மாநிலங்களவை உறுப்பினர் பதவியை வாக்கு எண்ணிக்கை நடந்து கொண்டு இருந்து முழுதாக முடிவதற்கு முன்பாகவே இடத்தை காலி செய்து ஓடிய திமுகவின் முதுகில் குத்துவிட்டு ஓடிய காங்கிரஸுக்கு இந்த வேலையை செய்து கொடுத்த ஒரு புரோக்கர் ஒருத்தர் இருக்காரு. அவருக்கான பரிசாக தான் வந்து இதை வந்து கொடுத்துருக்காங்க. புரோக்கர் கமிஷன் இது இப்படி தான் நம்ம பார்க்க முடியும். இந்த பரந்தூர்ல விமான நிலையம் கொண்டு வர வேண்டும் அப்படின்ற அந்த விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா, அது வந்தால் தான் சரியாக இருக்கும். அது நம்ம அரசியல் பேட்டையிலே பல முறை பேசியிருக்கோம். ஏர் டிராஃபிக் அப்படின்றது வந்து எந்த அளவுக்கு வந்து ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்ட்டு. அது மட்டும் இல்லாமல் கார்கோ அப்படின்ற அந்த இன்னொரு டிபார்ட்மெண்ட்டுக்குமே வந்து ஒரு ஏர்போர்ட் வர்றது சிறப்பாக இருக்கும்னு சொல்லிட்டு அதுக்கான வேலைகள்லாம் ஆரம்பித்து எல்லாம் போயிட்டு இருந்தது. பட் இப்போ அது வந்து ஆட்சி மாற்றம்லாம் இருக்கிறதால கொஞ்சம் நிலுவையில் இருக்கின்ற பட்சத்தில் ஒன்றிய அரசு சார்பாக இப்போ அங்கே இருக்கக்கூடிய அதிகாரிகள் எல்லாருமே இல்லை அதை திரும்ப கொண்டு வரணும் அப்படின்ட்டு அதுக்கான அறிக்கைகள்லாம் வந்து தயார் பண்ணி இப்போ தாவேகா அரசிடம் கொடுத்துருக்காங்க. தாவேகா அரசு இப்போ என்ன ஸ்டாண்ட் எடுக்க போறாங்க அப்படின்றது ஒன்று இருக்கு. ஏன்னா திமுக அரசு வந்து பரந்தூர் விமான நிலையம் வரட்டும் அப்படின்ட்டு சொல்லி அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு அந்த 3% அவங்களுக்கான அந்த 3 மடங்கு அந்த இடத்துக்கான வேல்யூ எல்லாமே வந்து கொடுத்து எல்லாரையும் செட்டில் பண்ணி வச்சிருக்கும் போது அங்கே போயிட்டு போராட்டம் நடத்தினவர் வந்து தாவேகாவுடைய தலைவர். அப்போ வந்து கட்சியும் ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ வந்து கட்சி ஆரம்பிச்சு தாவேகாவுடைய தலைவராக போய் அங்கே இன்னும் போராட்டம்லாம் பண்ணாரு. இப்போ என்ன ஸ்டாண்ட்ல வந்து தாவேகா இருக்குது சார் இதுக்காக? இல்லை, அதுதான் நான் முதல் கேட்ட கேள்விக்கே தான் சொன்னேன். இவங்களுக்கு கொள்கை ஏதாவது இருக்கா, லட்சியம் கொள்கை இது மாதிரி ஏதாவது இருக்கான்னு தெரியல. ஏன்னா இவங்க வந்து என்ன மாதிரி முடிவு எப்போ எடுப்பாங்கன்னு தெரியல. இப்போ இந்த மாதிரியான சூழலில் அதிகாரிகளுடைய பேச்சை தான் கேட்கணும். குறிப்பாக பரந்தூர் விமான நிலையம் என்பது கண்டிப்பாக சென்னைக்கு ரொம்ப தேவை. கலைஞர் வந்து சென்னை விமான நிலைய விரிவாக்க பணிகளை முன்னெடுத்து ஒரு வேலையை ஆரம்பித்தார். அன்றைக்கு மருத்துவர் ராமதாஸ் வந்து அதுக்கு எதிர்ப்பு தெரிவித்து அதை நிப்பாட்டினார் அந்த காலகட்டத்தில். அதற்கு பிறகு இப்போ வந்து பார்த்திங்கன்னா சென்னை ஒரு மெட்ரோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் சாத்தியப்படவும், அப்போது சென்னையிலேருந்து பக்கத்தில் இடம் இல்லை, பின்னாடி ஃபுல்லாகவே வந்து அந்த பொலிச்சூர் அந்த பகுதி எல்லாமே முழுக்க வீடுகள் ஆகிடுச்சு. அதை வந்து எடுத்து நிலமீட்புலாம் செய்ய முடியாது, மக்கள் தொகை பெருகிட்டாங்க. அப்போ என்ன பண்ணலாம்? அப்போ சென்னையிலேருந்து கொஞ்சம் தள்ளி ஒரு 60-70 கிலோமீட்டர் தள்ளி ஒரு இடத்த பிடிப்போம்னு சொல்லி தான் இந்த பரந்தூர் இடத்தை பிடிச்சிருக்காங்க. அதுக்கான ஒரு மெட்ரோ ப்ராஜெக்ட் வரைக்கும் பிளான் பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த மாதிரியான சூழலில் தான் வந்து இதை எதிர்த்து விவசாயிகள் போராட்டம் அப்படிங்கிற பேரில் வந்து இது பண்ணுறாங்க. குறிப்பாக தமிழ்நாட்டுக்கு ஏதாவது ஒரு வளர்ச்சி திட்டங்கள் வருதுன்னா
அதற்கு எதிராக போராடக்கூடிய விஷயங்கள். இப்போ நம்ம 8 வழிச்சாலை எடப்பாடி ஆட்சி காலத்தில் வந்தது. அதுக்கான போராட்டம்ங்கிறது வந்து என்னென்னா, 8 வழிச்சாலை எதற்கு தேவைன்னு, சேலத்துலேருந்து சென்னை வர்றதுக்கு 3 வழிகள் இருக்குது. அது போக வந்து 4வது எதுக்கு போடுறீங்க அப்படின்னா, சீக்கிரம் போகலாம் அப்படின்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமி சொன்னார். சீக்கிரம் அவர் வந்து அவருடைய ஊர் சேலத்துக்கு வந்து சீக்கிரம் போகிறது அவருக்கான பிரச்சனையாக இருக்கும். ஆனால் அந்த 8 வழிச்சாலை என்பது காடுகளை அழித்து விவசாயிகளுடைய வந்து உரிமையை வந்து அவங்க அனுமதியை பெறாமல் கையகப்படுத்தி கொண்டு விவசாய நிலங்களை அழித்து உருவாக்கக்கூடியது. அதனால் பிரச்சனையாக பார்க்கப்பட்டது. ஆனால் அந்த நேரத்தில் திமுக சட்டமன்றத்தில் ஒரு எதிர்க்கட்சியாக இருந்து பதிவு செய்தது என்னவென்றால், வளர்ச்சி திட்டங்களுக்கு, வளர்ச்சி பணிகளுக்கு திமுக இன்றைக்கும் தடையாக இருக்காது. நீங்கள் அந்த விவசாயிகள்கிட்ட வந்து நீங்கள் வந்து அனுமதியை பெற்று தலாலுடைய அரசுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி நிலத்தை கையகப்படுத்தாமல் அவர்களுடைய அனுமதியை பெற்று நீங்கள் பண்ணுங்கன்னு சொல்லி, இப்போ இந்த பரந்தூர் விமான நிலையத்தில் 1700 ஏக்கர் 1893 ஏக்கர் மொத்தம் கையகப்படுத்தணும். 1700 ஏக்கர் வந்து கையகப்படுத்தியாச்சு. இந்த கையகப்படுத்தப்பட்ட இந்த விவசாய நிலங்கள் வந்து எல்லாமே நீங்கள் சொன்ன மாதிரி கெய்ட்லைன் வேல்யூவில் வந்து வழிகாட்டு மதிப்பில் வந்து 3 மடங்கு விலைனா, அப்போ சந்தை மதிப்புக்கு ஈடான விலையை கொடுத்து தான் வாங்கிட்டாங்க. அப்போ இன்னும் சில விவசாயிகளை மட்டும்தான் இருக்காங்க. அவர்களுக்கு வந்து அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய நிலைமையில் இருக்கும்போது தான் உள்ள சில அமைப்புகள், அரசு சாரா அமைப்புகள் உள்ள வந்து அவங்கள தூண்டி விட்டு போராட்டம் பண்ணுற மாதிரி பண்ணி நிப்பாட்டி வச்சுருந்தாங்க. ஆனாலும் கூட அவர்களை சமாதானப்படுத்தி அவர்களுக்கு வேலை வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுத்து இந்த மாதிரி செய்யலாம். இப்போ இன்றைக்கி மேட்டூர் அணை இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, மேட்டூர் அணை வந்து உள்ளுக்குள் வந்து எத்தனை கிராமங்கள் வந்து அதுக்குள்ளே இருக்குது தெரியுமா? அது முன்னாடி இருந்தது. இந்த மேட்டூர் அணை என்பது மனிதனால் உருவாக்கப்பட்ட ஒரு அணை, இயற்கையான அணை கிடையாது. மேட்டூர் அணை கட்டும் பொழுது இப்போ நீங்கள் முல்லை பெரியார் அணை என்பது ஒரு காட்டுக்குள்ளே கட்டினது, அங்கே வந்து மக்கள் வசிக்கலை. ஆனால் மேட்டூர் அணை கட்டும்போது கிட்டத்தட்ட 60க்கும் மேற்பட்ட கிராமங்கள் வந்து அது நீருக்குள் மூழ்கக்கூடிய சூழல் இருந்தது. அவர்களுக்கு மாற்று இடம் வழங்கப்பட்டது. அது மாதிரி அவங்க அந்த முடிவை அந்த 60 கிராம மக்கள் எடுத்தனால கிட்டத்தட்ட தஞ்சை டெல்டா முழுக்க வந்து பார்த்திங்கன்னா காவிரி டெல்டா, நீங்கள் கரூர்லேருந்து ஆரம்பித்து நாமக்கல் கரூர்லேருந்து ஆரம்பித்து கடைசி போய் மயிலாடுதுறை வரைக்கும் கலக்கிற வரைக்கும் அந்த பகுதி முழுக்க இருக்கக்கூடிய எல்லா மக்களுமே வந்து நன்மை அடையக்கூடிய அளவில் வந்து மேட்டூர் அணை கட்டப்பட்டிருக்கு. அப்போ இது வந்து ஒரு வளர்ச்சி திட்டம் என்பது மக்களுடைய வாழ்க்கையை வந்து மேம்படுத்துவதற்கு, விவசாயத்தை மேம்படுத்துவதற்கு, இது மாதிரியான விஷயத்துக்காக பயன்படுது. அப்படி இருக்கும்போது பரந்தூர் விமான நிலையம் என்பது அது மாதிரியான விஷயம்தான். அப்போ அதுக்கு கொடுக்கும் பொழுது அதனால் வந்து பயன்பெறக்கூடியவர்கள், இப்போ மீனம்பாக்கத்துக்கு வந்து இடம்ங்கிறது வந்து கொடுத்துருப்பாங்க. அந்த இடத்தை கொடுத்தவர்கள் வந்து நீங்கள் எங்கே இருக்காங்களோ தெரியல. ஆனால் வந்து அது வந்து மக்கள் வந்து தானே ஓந்து கொடுக்குறது. அது மாதிரியான விஷயங்கள் தான் வந்து திமுக ஆட்சி காலத்தில் அதெல்லாம் பண்ணாங்க. பேசி கன்வின்ஸ் பண்ணி தான் வாங்கினாங்க. வேலை வாய்ப்பு கொடுத்தாங்க. உங்களுக்கு வந்து அங்கே ஒரு விமான நிலையத்தில் வந்து ஏதாவது ஒரு வகையில் வேலை வாய்ப்பு, உங்கள் கல்வி இதுக்கேற்ப வந்து வேலை வாய்ப்பு ஏற்படுத்தி தரோம் அப்போ நீங்கள் உத்தரவாதமாக கொடுத்துருந்தாங்க. இப்படிப்பட்ட சூழலில் தான் வந்து இப்போ மீண்டும் வந்து அதை வந்து விமான நிலையத்தினுடைய பணிகளை துவக்கணும்னு சொல்கிறாங்க. சென்னை உண்மையாலுமே உடனடியாக சென்னை வளர்ச்சி அடையணும், தமிழ்நாடு வளர்ச்சி அடையணும்னா சென்னைக்கு வந்து பெரிய ஒரு விமான நிலையம் தேவை. குறிப்பாக வெளிநாட்டிலிருந்து வரக்கூடிய விமானங்கள் தனியாகவும் உள்நாட்டு விமானங்கள் தனியாகவும் இயக்கப்பட்டால்தான் ரொம்ப வசதியாக இருக்கும். சென்னையினுடைய மற்ற தொழில்கள் பெருகுவதற்கான வாய்ப்பு, இந்த மாதிரியான பல விஷயங்கள் இருக்குது. இப்போ சென்னையிலேருந்து நீங்கள் ஒரு இறங்கி ஸ்ரீபெரும்புதூரோ அல்லது அதை தாண்டி இருக்கக்கூடிய பகுதிகளுக்கோ நீங்கள் போகணும் அப்படின்னா அது ஒரு மணி நேரம் 2 மணி நேரம் தாண்டிய விஷயமா இருக்கும். அதுவே நீங்கள் பெங்களூர்லேருந்து ஏர்போர்ட்லேருந்து வரீங்கன்னா 3 மணி நேரத்தில் வர்றதுக்கான வாய்ப்புகள் நீங்கள் உருவாக்கிடுச்சு. அந்த மாதிரியான சூழலில் எதை தேர்ந்தெடுப்பாங்க ஒன்று. அதனால தான் ஓசூர் கேட்டோம், ஓசூர் தரல. அப்போ இந்த மாதிரி சூழலில் சென்னையினுடைய மற்ற விஷயங்கள்லாம் இருக்குது, வளர்ச்சியெலாம் இருக்குது. இதுக்கெல்லாம் வந்து திராவிட முன்னேற்ற கழக அரசு எல்லாத்தையும் திட்டம் தீட்டி தான் வந்து கொண்டு வந்தாங்க. அன்றைக்கு இவர் போய் மறுத்தார். இன்றைக்கு ஒரு மறுக்கிறாரான்னு பார்ப்போம். 1 இன்ச்சு இடத்த கூட விடமாட்டேன் நான் இருக்க வரைக்கும் சொல்லியிருக்காருல்ல. இன்றைக்கி இவருடைய இது எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஏன்னா 2 நாளாச்சு போய் இது வரைக்கும் அவர் வந்து முடிவெடுக்கலை. ஆனால் என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு முதலமைச்சர் 10 மணிக்கு அலுவலகம் வந்தார், 5 மணிக்கு கிளம்புனார் அப்படிங்கிற செய்தியை மட்டும்தான் வந்து வெளிப்படுத்திகிட்டே இருக்காங்க. திமுக தலைவர் முதலமைச்சர் ஆகும்போது தினமும் அலுவலகம் போனார். 9 மணிக்கு அலுவலகம் போயிடுவார். 9:00 அங்கே இதில் சட்டமன்றத்தில் அவருடைய அறையில் பார்க்கலாம். அதே மாதிரி மாலை கிளம்பி வந்துடுவார், 6 மணிக்கு கிளம்பி வர்றாரு. இது வந்து யார் முதலமைச்சர் இருந்தாலும் அப்படி தான் இருந்துச்சு. ஜெயலலிதா இருக்கும்போதும் அப்படி தான். எனக்கு தெரிய வந்து தமிழ்நாட்டிலே குறைந்த நாட்கள் சட்டமன்றம் போன முதலமைச்சர்னா எம்ஜிஆர் மட்டும்தான். மற்றவர்கள்லாம் வந்து அன்றாடம் நடவடிக்கையாக முதலமைச்சர் ஆகும்போது போயிட்டு தான் இருந்தாங்க. இது ஏதோ ஒரு போகிறதே வந்து பெரிய ஒரு செய்தியாக வந்து பூதாரப்படுத்தி காட்டிட்டு இருக்காங்கன்னா இது இன்னொரு எம்ஜிஆர் ஆட்சியாக தான் அதுக்கு எனக்கு தெரியுது. அதனால் வந்து இது போன்ற திட்டங்கள், இது போன்ற வளர்ச்சி திட்டங்களுக்கான வாய்ப்பே வந்து நம்ம அடுத்த சில ஆண்டுகளுக்கு இல்லை தான் நம்ம நினைக்கிறோம்.
சரி, இப்போ இவர் டெய்லி போறாரு வராருன்றத ஒரு பெரிய நியூஸா வந்து போடுறத பாக்குறோம். கூடவே இன்னொரு நியூஸ் இதானா பெருசா எதுவும் போட மாட்டேங்கிறாங்க. தலைமைச் செயலகத்துல வந்து எல்லாருக்குமே வந்து அனுமதி கிடையாது. இந்த மனு கொடுக்க வரவங்களுக்குலாம் அனுமதி கிடையாது. யாருக்கு வந்து பெர்மிஷன்ஸ் உள்ள வரலாம், இல்ல யார் அப்பாயின்மெண்ட் வாங்கியிருக்காங்களோ அவங்க மட்டும் தான் உள்ள வரணும். ஏன்னா இந்த மனு போடுறதுக்கு கொடுக்கறதுக்கு வந்துட்டு இருப்பாங்க. முதலமைச்சருடைய தனிப்பிரிவு மனு பாக்ஸ் அதை எடுத்து இப்ப வெளியில வச்சுட்டாங்க. வெளியே வந்து போட்டு கிளம்பிட்டே இருங்க, உள்ளெல்லாம் வரவில்லை வச்சுக்காதீங்க அப்படின்றது தானே அது. அது எவ்வளோ ஒரு மோசமான விஷயம் தெரியுங்களா? அதாவது ஒரு கடைக்கோடி மனிதனுடைய நம்பிக்கைக்காக உருவாக்கப்பட்டது தான் வந்து அந்த முதலமைச்சருடைய தனிப்பிரிவுங்கிறது. அது கலைஞர்களால் உருவாக்கப்பட்டது. அதற்கு பிறகு ஜெயலலிதா வந்து அதற்கான வேல்யூ ஆடட் பண்ணாங்க. அதாவது இன்றைக்கு இருக்கக்கூடிய ஐஏஎஸ் அதிகாரி அந்த அந்த முதலமைச்சர் தனிப்பிரிவு அப்படிங்கிற ஒரு டிபார்ட்மெண்ட் எதுக்குன்னா, ஒரு தாசில்தார்கிட்ட மனு கொடுத்துருப்பாங்க, ஒரு விஓட்ட மனு கொடுத்துருப்பாங்க. இந்த மாதிரி வந்து ஒரு பட்டா மாறுதலோ ஏதோ பேர் மாறுதலாம் காலகாலமாக வந்து ஏதோ ஒரு காரணத்துக்காக இப்போ ஏதோ ஒரு அது இது பண்ணிகிட்டே இருக்கும். அதே மாதிரி வந்து ஊரில் வந்து பெரிய ஒரு கோடீஸ்வரர் ஒரு பணக்காரர் இருப்பார், செல்வந்தர் இருப்பார். அவர் எதிராக வந்து காவல் நிலையத்தில் மனு எடுத்துக்க மாட்டாங்க, புகாரை பெற்றுக்கொள்ள மாட்டாங்க, கலெக்டர் ஆஃபீஸுக்கு மனு கொடுத்து பார்த்துருப்பாங்க. எங்கேயுமே வந்து தட்டிய கதவுகள் திறக்கலைங்கும் போது கடைசியாக வந்து முதலமைச்சர் தனிப்பிரிவுக்கு வந்தால் முதலமைச்சர் தனிப்பிரிவில் வந்து அந்த போய் இந்த புகாரை விசாரிக்கவும் போட்டால் அது வந்து தனி கவனம் பெற்றது. 89 கலைஞர் வந்தோடனே செய்த வேலை வந்து இப்போ இனிமேல் வந்து முதலமைச்சருக்கும் நீங்கள் புகார் அனுப்பலாம். முதலமைச்சர் தனிப்பிரிவுன்னு ஒரு பிரிவை உருவாக்கி சட்டமன்றத்துக்கு வந்து வேற எங்கேயும் அந்த பல முறை மனு கொடுத்தும் பல முறை புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்கப்படாத பட்சத்தில் நீங்கள் வரலான்னு சொல்லி 89 பண்ணார். அதற்கு பிறகு ஜெயலலிதா வந்தாங்க, அப்பயும் அந்த தனிப்பிரிவு இருந்தது. அதற்கு பிறகு 96 மேம்படுத்தப்பட்டது. அதற்கு பிறகு 2001 ஜெயலலிதா வந்தபோது இன்னசென்ட் திவ்யா அவர்கள் வந்து இருந்தாங்க. இப்போ ஐஏஎஸ் அதிகாரியாக இருந்து பல்வேறு இதில் இருக்கக்கூடிய அவர்கள் அவங்க வந்து அதை பார்த்துக்கிட்டாங்க. அவங்க பார்க்கும்போது இன்னும் கூடுதலாக வந்து என்ன ஆயிடுச்சுன்னா, முதலமைச்சர் தனிப்பிரிவுக்கு ஒரு மனு போயிடுச்சுனாலே அது ஜெயலலிதாவினுடைய கண் பார்வைப்பட்டதாக மக்கள் நினைக்கக்கூடிய அளவுக்கு வந்து உடனடியாக நடவடிக்கை எல்லாம் இருந்தது. அதற்கு பிறகு நம்மளுடைய முதலமைச்சர் இப்போ வராரு 21 வந்ததுக்கு பிறகு முதலமைச்சருடைய தனிப்பிரிவுக்கு நீங்கள் மனு கொடுத்தீங்கன்னா அதுக்கு வந்து உடனடியாக ஒரு நம்பர் ஜென்ரேட் ஆகிடும். அந்த நம்பர் ஒரு ஃபைல் நம்பர் ஜென்ரேட் ஆகி அந்த நம்பர் வந்து ஃபாலோ அப்பில் வந்து டேஷ்போர்டில் ஃபாலோ பண்ணிகிட்டே இருக்கணும். அந்த மனுவினுடைய நிலைமை என்னன்னு உங்களுக்கு வந்து மெசேஜ் வந்துடும். முதலமைச்சர் தனிப்பிரிவுக்கு கொடுத்துட்டிங்கன்னா நீங்கள் எந்த ஒரு மொபைல் நம்பர் கையில் வச்சுருக்கீங்கன்னா அந்த உங்களுடைய மனு பெறப்பட்டது, இதற்கான உங்களுக்கு வந்து ஒரு ஃபைல் நம்பர் கிரியேட் ஆகி அதை வந்து இருக்கும். அடுத்த முறை வந்து அந்த ஃபைல் நம்பருக்கு வச்சு நீங்கள் வந்து ஃபோன் பண்ணி கேட்குற அளவுக்குலாம் வந்து நிறைய ஒரு விஷயங்கள் பண்ணி வச்சுருந்தாங்க. இப்போ என்ன பண்ணிட்டாங்கன்னா, சட்டமன்றத்துக்கு வெளியில் ஒரு டப்பாவை உணர்ந்து வச்சுருக்காங்க. முதலமைச்சர் தனிப்பிரிவு மனு கொடுக்க விரும்புவோர் இந்த டப்பாக்குள்ளே போட்டால் போதும். ஆனால் அதுக்கு முன்பாக இருந்த திமுக ஆட்சியில் இருந்த நடைமுறை என்னென்னா, ஒரு பெண் வராங்க, கை குழந்தையோடு வராங்க அப்படின்னா, வரும்பொழுது வந்தீங்கன்னா எங்கேருந்து வரீங்க, எந்த ஊர்லேருந்து வரீங்க, என்ன பிரச்சனை, கணவனுக்கும் எனக்கும் பிரச்சனை, நான் வந்து நீதிமன்றத்தில் இருக்கிறோம், இந்த மாதிரி வந்து என்னை வந்து பராமரிப்பு தொகை தர மாட்டாங்க, எனக்கு வாழ்க்கைக்கு பிரச்சனையாக இருக்குது, மிரட்டுறாங்கங்கும்போது அது வந்து காவல்துறைக்கு போய் சேரணுமா அல்லது கலெக்டர் அலுவலகத்துக்கு போய் சேரணுமா, வருவாய்த்துறைக்கு போய் அவங்க இடத்து பிரச்சனையா என்னங்கிறத வந்து அந்த இதில் அதிகாரிகள் முடிவு செய்து உடனடியாக அந்த சம்மந்தப்பட்ட துறைக்கு போயிடும். இப்போ அப்படி கிடையாது. இப்போ என்னென்னா பாக்ஸை கொண்டு வந்து ரோட்டில் வச்சுருக்காங்க. சட்டமன்றத்துக்குள்ளே அதே மாதிரி வந்து யார் உள்ளே போகலாம்னா அதாவது அப்பாயின்மெண்ட் உள்ளவர்கள் மட்டும்தான் உள்ளே வரணும், அமைச்சர்கள் வர சொன்னவர்கள் அதிகாரிகள் வர சொன்னவர்கள் மட்டும்தான் உள்ளே வரணுங்கிற ஒரு முறையை வந்து வச்சுருக்காங்க. இதெல்லாம் வந்து 91 96 ஆட்சியில் வந்து நிறைய விஷயங்கள் இது மாதிரி தான் வந்து நடந்தது. மக்களை வந்து தள்ளி வைப்பது, மக்களை வந்து தள்ளி வைத்து பார்க்கக்கூடியது. சொல்கிறாங்கல்ல, நாங்கள் இப்போ தான் ஆட்சிக்கு வந்திருக்கோம், வந்து உடனே விமர்சனம் பண்ணாதீங்கன்னு சொல்கிறாங்க. இப்போ தான் வந்து ஆட்சி வந்து இப்போ தான் உடனே தப்பு பண்ணால் வந்து எப்படி விமர்சனம் பண்ணாமல் இருக்க முடியும்? நீங்கள் வந்து ஆட்சிக்கான இதுதான் வந்து ஆட்சியை கவிழ்ப்பதற்கான நடவடிக்கையோ அல்லது ஆட்சி மீது நம்பிக்கை இல்லாத தீர்மானம் கொண்ட ஒரு விஷயமோ தான் பண்ண மாட்டோம்னு சொன்னாங்க. மற்றபடி நீங்கள் வந்து ஆட்சி பண்ணக்கூடிய லட்சணத்தை வந்து விமர்சனம் பண்ணாமல் இருக்க முடியுமா? இப்படி வந்து மதுரையிலிருந்தும் திருச்சியிலிருந்தும் திருநெல்வேலியிலிருந்தும் கிளம்பி வந்து முதலமைச்சர் தனிப்பிரிவோட மனு கொடுத்தோம்னா கண்டிப்பாக நடந்துடும், இதற்கு முன்பு இருந்த ஆட்சியாளர்கள்லாம் அப்படி தான் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோடு ஒரு வராங்கன்னா நீங்கள் ஒரு பாக்ஸை வச்சு போட்டிங்கன்னா அந்த பாக்ஸில் இருக்கிறது உள்ளே போகுமா, அந்த அதிகாரி வந்து இதாகுமா, என்ன முறையில் நீங்கள் கடைபிடிக்க போகிறீங்க, அதுக்கான ஒரு ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ஏதாவது இது இருக்கா, ஏதோ எஸ்ஓபி இருக்கணுமா இல்லையா? அதான் எதுவும் கிடையாது. ஒரு பாக்ஸ் தூக்கி வச்சுருக்காங்க வெளியில். இப்படி தான் வந்து தாவேகா ஆட்சி இருக்கிறது. மக்களை நினைத்தால் பரிதாபமாக இருக்குது. எப்படிலாம் மக்கள் வந்து பயன்பட்டு கொண்டு இருந்தாங்க. அதாவது உங்களுடன் ஸ்டாலின் திட்டத்தில் போய் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ தூரம் வந்து தெருவுக்கு வந்து மனு வாங்கி பட்டா மாறுதலேருந்து எல்லா விஷயமும் பண்ணி கொடுத்துட்டு இருந்தாங்க. இன்றைக்கி வந்து ஒரு முதலமைச்சருடைய தனிப்பிரிவு வந்து மனு கொடுக்கணுன்னா கூட அந்த ரோட்டில் இருக்கக்கூடிய ஒரு டப்பாவில் போட்டு போங்கன்னு சொன்னீங்கன்னா அப்போ வந்து மக்கள் தான் பரிதாபத்துக்குரிய நிலைமையில் இருக்காங்க. அவங்க கொஞ்சம் கொஞ்சமாக புரிய வரும் மக்களுக்கும்.
அதே மாதிரி மக்கள் வந்து அவதிப்பட்டு இருக்கக்கூடிய இன்னொரு விஷயம் வந்து இந்த கரண்ட் கட் ஆகுது அப்படின்றது தான், பவர் இல்லை அப்படின்றது பெரும்பாலும் முழு நாள்லையும் இருக்கு, இரவு நேரங்கள்லையுமே இருக்கு அப்படின்ட்டு பல பேர் வீடியோ போகிறத பார்க்குறோம். சரி, மின்சாரத்துறை அமைச்சர் இதுக்கு என்ன பதில் சொல்றாரு அப்படின்னா, உடனடியாலாம் வந்து சரி பண்ணவே முடியாது, இதுக்கும் வந்து டைம் வேணும் அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. என்னன்னா இவங்க வரத்துக்கு முன்னாடி வரைக்கும் கூட இந்த மாதிரி பிரச்சனையை நம்ம சந்திக்கல. ஏன்னா எல்லா வருஷமும் மே மாதம் வருது, வெயில் வந்து பொழந்து கட்டிட்டு தான் இருக்கு. அந்த சமயத்தில் இந்த மாதிரி பார்க்கலையே. ஆட்சிக்கு வந்த புதுசில், திமுக ஆட்சிக்கு வந்த புதுசில் இருந்தது. அப்போ வந்து எப்படி பல பேரை வந்து வேலைக்கு எடுத்து எப்படி இந்த இந்த பிரச்சனையை வந்து டக்கு டக்குன்னு சரி பண்ணாங்கன்றதையும் நம்ம பார்த்துட்டு தான் இருந்தோம். அதாவது இங்கே இருக்கோன்றதுக்காக இதெல்லாம் பேசலை, அதுக்குமே வந்து வீடியோஸ்லாம் இருக்க தான் செய்யும். சோஷியல் மீடியாவில் வேணால் தேடி பார்த்தா கூட தெரிஞ்சிடும் எவ்வளோ நாட்கள் இதெல்லாம் வந்து சரி செய்யப்பட்டுச்சு அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் 4 வருடங்கள் வந்து முன்கூட்டியே இந்த மாதம் இப்படி நடக்குமா, அப்போ வந்து நம்ம மின்சாரத்தை எப்படிலாம் வந்து தயாராக வச்சுக்கணும் அப்படின்ட்டு செயல்பட்டு இருந்தார் அப்போ இருந்த மின்சாரத்துறை அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்கள் வந்து செயல்பட்டு இருந்தார். ஆனால் இப்போ இவங்க வந்து டைம் கேட்குறதும் சரியாக வந்து மின்சாரம் விநியோகம் வந்து கொடுக்காம இருக்கிறதையும் வந்து பார்க்க முடியுது. இப்போ டைம் கேட்குறாங்களே, நேரம் கேட்குறாங்கன்னா எப்போ நேரம் கேட்குறாங்க, எங்களுக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க அப்படிங்கிறாங்கன்னா, ஒட்டுமொத்த அரசுமே புதிய அரசு அதே அதிகாரிகள் தானே. மின்சார வாரியத்தில் மின்சாரத்துறையில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் அதே அதிகாரிகள் தான், எந்த மாற்றமும் இல்லாமல் அப்படியே தானே இருக்காங்க. அப்போ வந்து அமைச்சராக வந்து அமைச்சர் சிவசங்கர் அவர்கள் மின்சாரம் தயாரித்து அனுப்பிட்டு இருந்தாரா வீட்டிலேருந்து? தெரியாமல் கேட்குறேன். அதே அதிகாரிகள் தானே, அதே இந்தியா தானே, அதே தமிழ்நாடு தானே. நீங்கள் மட்டும் தானே மாறி இருக்கீங்க. திமுக ஆட்சி பொறுப்பு இருந்தது, அந்த இடத்துல நீங்கள் எம்கேஎஸ் இந்த இடத்துல வந்து நீங்கள் வந்து உட்காந்துருக்கீங்க. சிவசங்கர் மாண்புமிகு அமைச்சராக இருந்தார், அவர் இடத்துல வந்து நீங்கள் உட்காந்துருக்கீங்க. நீங்கள் இது மட்டும் தானே மாற்றம். அப்போ அதிகாரிகளும் அங்கே பணியாளர்களும் ஊழியர்களும் அதே தானே. திடீர்னு வந்து தமிழ்நாடு வந்து மின் தேவையில் வந்து கூடுதலாக வந்து இப்போ கர்நாடகாவில் இருக்கக்கூடிய பெங்களூரையும் சேர்த்துக்குச்சா, மின் தேவை அதிகரிச்சிருச்சா? அப்போ என்னன்னா உங்களுக்கு நிர்வாக திறனின்மை, உங்களுக்கு திறமை கிடையாது, அதுதான் உண்மை. இப்போ தமிழ்நாட்டுக்கான மின்சார தேவை வந்து வெயில் காலத்தில் கூடும், 23,000 மெகாவாட் வரைக்கும் போகும், 24,000 மெகாவாட் வரைக்கும் போகும். அப்படின்னா அந்த 24,000 மெகாவாட்டையும் தமிழ்நாடு அரசு சந்திச்சிருக்கு, அதை வந்து சாதிச்சும் காட்டியிருக்குது. அப்போ நீங்கள் வந்து நீங்கள் அதே அதிகாரிகள்கிட்ட கூட்டம் போடுங்க, என்ன செய்யறதுன்னு அதிகாரிகிட்ட கேளுங்க. நீங்கள் முடிவெடுக்க வேணாம். நீங்கள் கற்றுக்கிட்டு என்னைக்கு வர்றது, உங்களுக்கு எதுவுமே தெரியாது. நீங்கள் வந்து ஒரு மீட்டிங் பேசுகிற திருச்சிக்கு வருதுன்னா கூட ஒரு வாரம் ட்ரைனிங் எடுத்துகிட்டு வந்து ஒப்பிச்சுட்டு போகிறீங்க. சட்டமன்றத்தில் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, எழுதி கொடுத்த வாசித்து எப்படி வாசித்ததுன்னு தமிழ்நாடே பார்த்தது. அதுவே நீங்கள் மீட்டிங் போனீங்கன்னா எப்படி வந்து மீட்டிங்கில் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுறீங்களோ, சட்டமன்றத்தில் உங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் எவ்வளோ பூரா இருக்குங்கிறத வந்து நாடு பார்த்துக்கிட்டு இருக்கு. ஏன்னா அதனால் உங்களை பற்றி எங்களுக்கு தெரியும். நீங்கள் அதிகாரிகள்கிட்ட கேளுங்க, அதிகாரிகள்கிட்ட நீங்கள் வந்து கேளுங்க, என்னங்க ஆச்சு, இது எப்படிங்க போன சம்மர் எப்படிங்க சமாளிச்சிங்க, அதுக்கு முந்தைய சம்மர் எப்படிங்க சமாளிச்சிங்க, எப்படிங்க இப்போ என்னங்க பண்ணுறதுன்னு கேளுங்க. அதிகாரிகள் ஐஏஎஸ் அதிகாரிகள் இருக்காங்கல்ல, மின்சாரத்துறையில் வேலை பார்த்த எத்தனையோ அதிகாரிகள் இருக்காங்கல்ல, மூத்த அதிகாரிகள்கிட்ட கேளுங்க, என்ன பண்ணுறதுன்னு கேளுங்க. எதுக்குங்க நேரம்? அப்போ இந்த என்னங்க பிரச்சனை? நான் என்ன கேட்குறேன், இன்னொரு விஷயம் இருக்குது. அதாவது தாவேகாவுக்கு வாக்களித்தவர்களுடைய அந்த மேப்பை பார்த்தோம்னா சென்னை தொடங்கி சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், திருவள்ளூர் மாவட்டம், அதே மாதிரி நான் எதெல்லாம் வந்து ஊரக பகுதியாக இருக்குதோ, நகரமயமாக்கப்பட்ட பகுதியாக இருக்குதோ, அங்கே தான் வந்து அந்த கட்சிக்கு வந்து வாக்குகள் விழுந்திருக்கு. அதாவது எங்கே வந்து இணையத்தை அதிகமாக பயன்படுத்துகிறார்களோ அந்த கட்சி, அந்த பகுதியில் தான் வந்து அவர்களுக்கான வாக்குகள் விழுந்திருக்குது. இப்போ மின்சாரம் போகிறது அங்கே தான் போகுது. சென்னையில் வந்து இத்தனை தொகுதியை வாரி கொடுத்துருக்காங்களே, அந்த சென்னையில் இருக்கக்கூடிய எந்த மக்கள் வந்து வாக்களித்தார்களோ அந்த பகுதியில் தான் மின்சாரம் போகுது. அவன் தான் ரோட்டில் வந்து பாய போட்டு படுத்துக்கிட்டு பிரச்சனை பண்ணிட்டு இருக்கிறதுக்கான காரணம் வந்து என்னென்னா அவனுடைய அன்றாடம் பாதிக்கப்படுது. ஏங்க ஒரு நாளைக்கு ஒரு இரவு வந்து ஒரு 4 மணி நேரம் தூங்கினா தாங்க அடுத்த நாள் காலையில் போய் வேலை செய்ய முடியும். அதான் ஒரு அமைச்சர் வந்து என்ன சொல்கிறார், இப்போதைக்கு சரி செய்ய முடியாதுங்கிறாரு. அப்போ இப்போதைக்கு சரி செய்ய முடியாதுன்னா அப்போ நீங்கள் எப்போ தான் பண்ணுவீங்க கேட்டால் நாங்கள் புதுசு பச்சை பாப்பா எனக்கு உங்களுக்கு எதுவும் தெரியாது அப்படின்னா. திமுக ஆட்சி பொறுப்பு வந்தது, எடப்பாடி பழனிசாமி இருந்தார். திமுக ஆட்சி பொறுப்பு வந்தோடனே மின்சாரம் வந்து பிரச்சனையாச்சு. உடனடியாக ஒரு மாதத்தில் சரி செய்யப்பட்டதா இல்லையா? மின்வெட்டு அங்கங்கே மின்வெட்டு, அதுவும் கூட வந்து அறிவிக்கப்படாத மின்வெட்டுலாம் கிடையாது. மின்சார தட்டுப்பாடு தான் இருந்துச்சு, அதாவது மின்வெட்டு தான் இருந்துச்சு, தட்டுப்பாடு கிடையாது. அப்போ மின்வெட்டு இருக்கும்போது உடனடியாக வர வந்து ரிப்ளை பண்ணாங்க. மின்னகம்னு உடனே ஒரு அமைப்பு உருவாக்குனாங்க. உடனே அங்கே ஒரு 60 பேர் ஒரு ஷிஃப்ட்டுக்கு போட்டு 180 பேர் வேலைக்கு போட்டாங்க. எந்த ஃபோன் வந்தாலும் அட்டன் பண்ணாங்க. ஏஇ நம்பருக்கு கூப்பிட்டாங்க. உடனடியாக எந்த நம்பர் கம்ப்ளைண்ட் கொடுத்தோ அந்த நம்பருக்கு ஏஇ லைனில் வந்தார். நம்மளே பார்த்தோமே சோஷியல் மீடியாவில் வந்து இங்கே பவர் கட் அப்படின்னு போட்டோன்னே அதுக்கு உடனே ரெஸ்பான்ஸ் பண்ணது அந்த இடத்துல ட்விட்டரா ஃபேஸ்புக்கா எல்லாத்துலேயும் வந்து ரியாக்ட் பண்ணிக்கிட்டு தான் இருந்தது. அப்போ நீங்கள் உங்களுக்கு என்ன தேவைன்னா அறிவு தேவை, ஒரு அரசை நடத்துவதற்கான அறிவு தேவை. நீங்கள் வந்து ஒரு அமைச்சர் வந்து என்ன சொல்கிறீங்க,
தட்டுப்பாடு இப்போதைக்கு ஒன்றும் செய்ய முடியாது அப்படின்னா இதை சொல்கிறதுக்கு நீங்கள் எதுக்கு? இதை வந்து யார் வேணாலும் சொல்லிட்டு போகலாமே, அறலேக்கரே சொல்லுவார். இது நீங்கள் வந்து ஆட்சி கவிழ்ந்துட விடக்கூடாதுன்னு தானே திமுக நீங்கள் வெளிநடப்பு பண்ணது. ஆட்சி கவிழ்ந்து ஒரு 6 மாதம் வந்து ஜனாதிபதி ஆட்சி நடக்குது, கவர்னர் ஆட்சி நடக்குதுன்னா நேரடியாக பாஜகவே இங்கே ஆட்சி செய்கிற மாதிரி அப்படி ஒரு சூழல் தமிழ்நாட்டில் ஏற்பட்டு விடக்கூடாதுன்னு சொல்லி தான் அப்படி சொல்லணும். நம்ம கடைசியில் பார்த்தா நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்க, எங்களுக்கு தட்டுப்பாடுனா ஒன்றும் பண்ண முடியாது, சமாளித்து தான் நீங்கள் கொஞ்ச நாள் சமாளிச்சுங்கன்னீங்கன்னா அப்போ நீங்கள் எதுக்கு? அப்போ திமுக இருக்கும்போது, திமுக ஆட்சி பொறுப்பில் இருக்கும்போது மின்வெட்டே இல்லையே, இப்போ நீங்கள் வந்ததுக்கப்புறம் வருது, என்ன காரணம்? அப்போ நீங்கள் தான் விசாரிக்கணும். அதுக்கு பதிலாக வந்து என்ன பண்ணுறாங்கன்னா கதையை மாற்றி மின்சார துறையில் வந்து ஹார்ட் டிஸ்க்லாம் காணாம போயிடுச்சு, இதுக்கு வந்து நாங்கள் கைது பண்ணியிருக்கோம் அப்படி இப்படின்னு சொல்லி ஒரு மர்ம கதை படம் ஓட்டிகிட்டு இருக்காங்க. மக்களுக்கு வந்து இதெல்லாம் மறந்துட்டு அதை வந்து பார்ப்பாங்கன்னு. அதை பார்க்குறதுக்கு டிவி வேணும்ல, கரண்ட் வேணும்ல. நீங்கள் வந்து பகல் பொழுதில் சென்னையில் வீடுகளில் கரண்ட் போச்சுன்னா அதுவும் இந்த வெயில் கிட்டத்தட்ட அடிக்கக்கூடிய வெயிலுக்கு வந்து எவ்வளோ கொடூரமாக இருக்குன்னு வந்து தெரியும். பகலில் 3 மணி நேரம் 4 மணி நேரம் போகுது. இரவில் வந்து தூங்கும்போது 1 மணிக்கு கரண்ட் கட் ஆச்சுன்னா அதுக்கப்புறம் கீழே பூராமே சென்னையில் பெரும்பகுதியான மின்சாரம் எல்லாமே புதையோட போய் இதுதான். அது உள்ளுக்குள்ளே எரிஞ்சு போயிடுச்சுன்னா அது சரி செய்வது என்பது வந்து பெரிய வேலை. ஏன்னா ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் பிரச்சனை ஆச்சுன்னா வந்து டிரான்ஸ்ஃபார்மரை மாற்றிடலாம், ஒரு லைன் எரிஞ்சிருச்சுன்னா ஒரு லைன் போட்டுடலாம். ஆனால் புதையோட எரிஞ்சிருச்சுன்னா காலையில் தான் தோண்டி அதுக்கப்புறம் எங்கே எரிஞ்சிருக்குன்னு பார்த்து செக் பண்ணி வேலை செய்யணும். இந்த மாதிரியான ஒரு சூழலில் நீங்கள் வந்து இரவில் வந்து நீங்கள் மின்சாரம் அளிக்கிறதே பிரச்சனையாக இருக்குது. ஒரு பகுதியில் பிரச்சனை இதை விட கொடுமையான விஷயம் என்னென்னா கிராமப்பகுதியில் வந்து எங்கே போகுதுன்னு எதுவும் தெரிய மாட்டேங்குது. ஏன்னா அங்கே மக்கள் வந்து அமைதியான மக்கள், அவர்கள் வந்து ரோட்டில் வந்து போராடவும் முடியாது. 8 மணி 9 மணிக்கு படுத்துருவாங்க, படுத்துட்டா காலைல 5 மணிக்கு எழுந்திரிச்சு அவங்க வேலையை பார்க்கணும். அப்போ இந்த இரவு வந்து எதுக்காக மின்சாரத்தை கட்டுப்பட்டாங்கன்னே தெரியல. இந்த மாதிரி இருக்கக்கூடிய சூழலில் ஒரு அமைச்சர் வந்து அப்படி தான் செய்வோம், பொறுத்து தான் ஆகணும்னு சொல்லி பேசுவது என்பது உங்களுக்கு திறமையின்மைன்னு தான் நம்ம வருது. இப்போது இருக்கக்கூடிய முதலமைச்சர் அவர்கள் தாவேக்காவுடைய தலைவராக அந்த மேனிஃபெஸ்டோவில் சொன்னதே வந்து சட்டம் ஒழுங்கு பாதுகாப்பு, பெண்கள் பாதுகாப்பு அப்படின்னாரு. அது வந்து மிகப்பெரிய கேள்விக்குறியாக இந்த 20 நாட்களுமே இருக்கிறது வந்து பார்க்க முடியும். அதுவும் அதில் குறிப்பாக அவர் வந்து முதலமைச்சரான பிறகு இந்த எண்ணிக்கைகள் வந்து அதிகமாக இருக்கிறது வந்து பார்க்க முடியுது. குறிப்பாக பெண்களுடைய பாதிப்பு தான் வந்து அதிகமாக. என்ன காரணம் சொல்லுங்க? இப்போ மின்சாரம் வந்து திமுக ஆட்சியில் நல்லா வந்துருந்துச்சு. திமுக ஆட்சி பொறுப்போட்டு இறங்கினதுக்கப்புறம் வந்து மின்சார தட்டுப்பாடு, இன்னும் சொல்ல போனால் திமுக தேர்தல் நடந்தது, ஏப்ரல் மாதம் தேர்தல் நடந்தது. அடுத்து மே மாதம் வரைக்குமான அந்த காலகட்டத்தில் தேர்தல் இடைப்பட்ட காலகட்டத்தில் ஒரு சர்க்கார் இருக்காது. அந்த காலகட்டத்தில் கூட வந்து நீங்கள் மின்சாரம் ஒழுங்காக தானே வந்துச்சு. இப்போ இவர்கள் கையில் வந்ததுக்கு தானே பிரச்சனையாக இருக்குங்கிற ஒரு கேள்வி. இப்போ நீங்கள் குற்ற சம்பவங்கள் அதிகமாகிடுச்சுன்னு கேட்குறீங்க. குற்ற சம்பவங்கள் தாவேக்கா ஆட்சி வந்ததுக்கு பிறகு ஏன் அதிகமாகுது? இவங்க வந்து அதை கண்டுக்காம விட்டுறாங்களா, இல்லாட்டி முதலமைச்சர் வந்து அதாவது அண்ணன் வாங்கண்ணே நீங்க இப்படி ஆயிடுச்சு வந்து என்னன்னு நீ கேளுன்னு அப்படின்ட்டு மக்கள் வந்து வீடியோ போடுறத பார்க்க முடியுது. இவர் அட்லீஸ்ட் ஒரு அறிக்கையாவது இந்த மாதிரி தவறுகள் நடந்தா ரொம்ப கண்டிப்பா நடந்துப்போம் அவங்களுக்காக 4 கையெழுத்து போட்டாருங்க வந்தோடனே. சிங்கிப்பெண்ணுங்க படை அப்படின்னு ஒரு படத்தில் ஒரு பாட்டு வருதுங்கனால அந்த படையை அறிவிச்சார். இப்போ வரைக்கும் ஓப்பன் பண்ணல. அதை 3 தடவை தள்ளி வச்சார் ப்ரோக்ராம். ஆனால் அன்னைக்கு அவங்க வந்து வேற ப்ரோக்ராமுக்கு வந்து போயிட்டு வந்துருந்தாரு. ஏன்னா இந்த மாதிரி அவர் சுற்றிட்டு இருக்கும்போது ஒரு அந்த முதல் அறிவிப்பே 4 அறிவிப்பு, அதில் ஒரு அறிவிப்பை கூட இன்னும் இது வரைக்கும் நிறைவேற்றவில்லை. 36 மாவட்டங்களுக்குன்னு ஆட்களை போட்டிங்க, அதுக்கு ஒரு தனியாக அதிகாரியை போட்டிங்க, அதை ஆரம்பித்து வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு தெரியல. தமிழ்நாடு சட்டம் ஒழுங்கை காவல்துறையினர் இதே காவல்துறை தான் திமுக ஆட்சின்னு இருந்தது. ஆனால் நீங்கள் ஆட்சி வந்ததுக்கப்புறம் பெண்களுக்கு எதிராக குற்றங்கள் ஏன் இவ்வளோ கூடி இருக்குது? அப்போ யார் கொடுக்கக்கூடிய துணிச்சல்? யார் ஆட்சியில் இருக்கா? எங்கள் அண்ணன் ஆட்சியில் இருக்காருங்க, இதுதானே செய்கிறாங்க. நிர்வாகிகள் இப்போ கைது செய்யப்பட்டதில் வந்து அரசியல் ரீதியாக பார்த்தோம்னா நிர்வாகிகள் அதிகமாக தானே இருக்காங்க. என்ன காரணம்? அப்போ இந்த ஆட்சி இருக்குங்கிற ஒரு துணிச்சல் தானே. அப்போ வந்து இந்த இடத்துல வந்து யார் பேசணும்? நான் வந்து தயவுதாட்சியமே பார்க்க மாட்டேன், நான் வந்து எல்லாரும் மீது நடவடிக்கை எடுப்பேன் அப்படின்னு சொல்லி திரைப்படத்துல விஜய் பேசின டைலாக தான் இப்ப எல்லாருமே எதிர்பார்க்கறாங்க. அண்ணன் வந்து களத்துல இறங்கி பண்ணணும் அப்படின்ட்டு. இதுல இந்த இடத்துல வந்து அவர் சோஷியல் மீடியால கூட பண்ண மாட்டேங்கிறாரு அதை பத்தி அப்படின்னு. இல்லைங்க, இன்னொரு 4 நாள் கூட ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வந்து கூட பேசட்டும். யாராவது டைலாக் எடுத்துட்டு நல்லா பண்ணிட்டு வந்து பேசட்டும். ஆனால் பேசணுமா இல்லையா? இன்னைக்கு வந்து ஒரு 11 வயது குழந்தைக்கு வந்து பாலியல் துன்புறுத்தல் ஒரு செய்தி வருது. நேற்றைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு குழந்தைக்கு வந்து மதுவை ஊற்றி கொடுத்து ஒரு திருச்சியில் சம்பவம், இன்னைக்கு ஒரு ஊரில் சம்பவம். இது மாதிரி வந்து அடுத்தடுத்து சம்பவங்கள் வந்துகிட்டு இருக்கு. இப்போ இதில் என்னன்னா காவல்துறை வந்து பொய்யெல்லாம் சொல்லலை. நிர்வாகி எவனா சம்மந்தப்பட்டிருந்தாலும் நிர்வாகிகள் இந்த கட்சியை சேர்ந்தவங்க சொல்கிறாங்க. மது விடுதியில் நடந்த ஒரு இதில் வந்து திமுக கொடி கட்டிய காரணம் அதையும் போடுறான். ஆனால் சம்பவத்தினுடைய ஒட்டுமொத்த சம்பவத்தினுடைய இதில் பார்க்கும்போது தாவேக்காரர்கள் செய்யக்கூடிய குற்ற சம்பவங்கள்
அவர்கள் செய்யக்கூடிய கொலைகள், இது பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் எல்லாமே இவ்வளவு அதிகமாக இருக்கே, நீங்கள் வெளியே வந்து பேசணுமா இல்லையா? அப்போ நீங்கள் வந்து என்ஜாய் பண்ணுறீங்க. தாவேக ஆட்சி பொறுப்புக்கு வந்ததுக்கு பிறகு சென்னையில் எங்கேயுமே 3 பேர் போனால் வந்து பைக்கில் நிப்பாட்டுறதில்ல, ஹெல்மெட் போடுறோன்னா பிடிக்கிறது இல்லை. இதெல்லாம் வந்து நம்ம பசங்க தான் செய்வாங்க, பெரும்பாலும் நம்ம பசங்க தான் இருப்பாங்க அப்படிங்கிற ஒரு வாய்மொழி உத்தரவு. இந்த வாய்மொழி உத்தரவு எங்கே கொண்டு போய் விடும்னா பெண்களுக்கு எதிரான குற்றங்களை கொண்டு போய் விடணும், இது ஒரு சட்ட ஒழுங்குகளை கொண்டு போய் விடணும், கொலைகளை கொண்டு போய் விடணும். இத்தனை நாட்கள் இவ்வளோ கொலை நடந்திருக்குது, இவ்வளோ பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் நடந்திருக்குது, இவ்வளோ நாள் அமைதியாக இருக்காரு, வெளியில் வந்து பேசாமல் இருக்காரு. இவர் அமைதியாக இருக்க பேசாமல் இருக்க சம்பவங்கள் கூட்டிகிட்டு தான் போகும். சேலம் மேற்கு தொகுதியில் வந்து ஜெயிச்சிருக்குது தாவேக்கா. அதை வந்து ஒரு எக்ஸாம்பிளாக சொல்லி இன்னொரு தொகுதியில் எம்எல்ஏ கேண்டிடேட்டாக நின்றவர் தாவேக்காவை சேர்ந்தவர் வந்து புலம்புறதை வந்து பார்க்க முடியுது. அந்த தொகுதியில் வந்து பணம் கொடுத்தாங்க, ஜெயிச்சிட்டாங்க. நான் அனலைஸ் பண்ணி பார்த்ததுல பணம் கொடுக்காததால் தான் நான் தோற்றுருக்கேன், ஆனால் பணம் கொடுக்காமலே நான் ஒரு 7-8 கோடி வந்து செலவு பண்ணியிருக்கேன் அப்படின்றத வாக்குமூலம் மாதிரி அவர் வந்து கொடுக்குறத வந்து பார்க்க முடியுது. அதாவது மாற்றம் நாங்கள் தான் வந்து நாங்கள் வாய்ப்பு கொடுங்க, மாற்றம் நாங்கள் இல்லை, இவர்களுடைய மாற்றம் இதுதான். பணம் கொடுத்து தான் இவர்கள் வந்து வெற்றி பெற்றாங்கன்னு சொல்லி குற்றச்சாட்டு வந்தபோது, இல்லை நாங்கள் வந்து முதல் முறையாக பணம் கொடுக்காமல் வெற்றி பெற்றோம்லாம் சொல்லி ஒரு ராஜமோகன்லாம் பேசினார், மற்ற அமைச்சர்கள்லாம் பேசிகிட்டு இருந்தாங்க. ஆனால் என்ன நடந்திருக்குங்கிறத வந்து நீங்களே வீடியோ போடுங்க, மக்களுக்கு தெரியட்டும். அதான் நம்ம தோல்விக்கான காரணம். ஃபஸ்ட்டு மெயின் ரீசன் வந்து நம்ம சேலம் மேற்கு அவங்க வந்து ஆல்மோஸ்ட் எல்லா இடத்துலையுமே வந்து 100% அமௌண்ட்டை கொடுத்தார், 2000 அமௌண்ட்டை கொடுத்தார். அதனாலேயே நம்ம வந்து கடைசி 2 நாளில் டோட்டலாக டேமேஜ் ஆச்சு. நம்ம ஒர்க் பண்ண விஷயமா வந்து சரி, நான் மக்கள்கிட்ட போய் செய்து நான் எல்லா நல்ல விஷயமும் சொன்னோம், திட்டங்களை சொன்னோம், முடிஞ்சளவுக்கு கொண்டு போய் சேர்த்தோம். ஆனால் அது எல்லாமே கடைசி 2-3 நாளில் ஃபெயிலியர் ஆச்சு, டோட்டல் ஃபெயிலியர். அதனால கிட்டத்தட்ட நம்ம ஒரு 5000-6000 ஓட் போயிருக்கும், அதுக்கு மேலே கூட போயிருக்கோம். நான் மினிமமாக சொல்கிறேன். ஃபைன் சார், திரும்ப நாளைக்கு இதே நிகழ்ச்சியில் சந்திப்போம். மீண்டும் நாளை இரவு 9:30 மணிக்கு அரசியல் பேட்டை நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி.